ஹலோ ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டியில் எக்ஸசைஸ் 1.1 ரியல் நம்பர்ஸில் செகண்ட் ரோமன் லெட்டர் பார்க்க போகிறோம். இப்போ இதில் என்னென்னா 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 2 நம்பர் பேர் ஆஃப் நம்பர் கொடுத்துருக்கிறது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எல்சிஎம்மும் கண்டுபிடிக்கணும், ஹெச்சிஎஃப்பும் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஏற்கனவே பார்த்தோம்ல எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா இந்த 2 நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து இப்போ வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் அண்ட் வெரிஃபை தட் எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க நம்பர் என்னென்னா 26 × 91 அப்படி கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், 6ங்கிறது ஈவன் நம்பர் அண்ட் இங்கே பாரு 1ங்கிறது வந்து ஆட் நம்பர். ஸோ ஒன்று ஈவன் நம்பராக இருக்குது, ஒன்று ஆட் நம்பராக இருக்குது. ஸோ இப்போ இதை என்ன பண்ணலான்னா, இதை நம்ம 2 டேபிள்லேயும் வராது, ஈவன் டேபிள்லேயும் வராது, ஆட் நம்பர் டேபிள்லேயும் வராது. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ப்ரைம் ஃபேக்டர்ஸால் வந்து என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ப்ரைம் ஃபேக்டர்ஸ்னால் இப்போ 13 நம்பரை சூஸ் பண்ணலாம். சரிங்களா? 13ன்ற டேபிளில் இந்த 2 நம்பரும் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்னா 2 13s are 26. ஓகேங்களா? 2 13s are 26. இந்த 91 இருக்கா? ஸோ இதில் வந்து 13 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ இந்த 3 பாருங்கள், 3 டேபிளில் லாஸ்ட்டாக முடிகிறது வந்து என்னென்னா 7 3s are 21. ஆக்சுவலாக பாருங்கள் 7 3s are 21 இருக்குது. லாஸ்ட்டாக 1ன்றதில் முடியுதா? ஸோ என்ன பண்ணலாம், இந்த 13 வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் 17ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? 13 × 7. 7 3s are 21, remaining 2. 1 7s are 7, 7 + 2 9. ஓகேங்களா? ஸோ 7 13s are 91 வந்துருச்சா? ஸோ இப்போ வந்து 26ம் 13 டேபிளில் வரும், 91ம் 13 டேபிளால் டிவைட் ஆகுது. ஸோ இதுக்கு கீழே பாருங்களேன், ஃபர்தராக நமக்கு வந்திருக்கிறது பாருங்கள், ஒரு ஈவன் நம்பர் வந்திருக்கு, ஒரு ஆட் நம்பர் வந்திருக்கு. ஸோ இது வந்து என்னென்னா ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வந்து ஒரு டேபிளில் வராது. இப்போ இதோட ஹெச்சிஎஃப் வந்து நம்ம என்னென்னு பார்த்தோம்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ இதுதான் வந்து ஹெச்சிஎஃப் ஆஃப் த, ஸோ ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் ஆஃப் 26 and 91 ஈக்குவல் டு வந்து என்னென்னா 13 தான். சரிங்களா? 13. ஸோ இப்போ எல்சிஎம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன எழுதலாம், எல்சிஎம் ஆஃப் 26 × 91 ஈக்குவல் டு எல்சிஎம்னால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃபர்தராக இது என்ன பண்ணுவோம் 2 டேபிளில் டிவைட் பண்ணுவோம், 2 வந்துடும், திரும்ப 7 டேபிளில் டிவைட் பண்ணுவோம். ஸோ எல்சிஎம் வந்து என்னென்னா 13 × 2 × 7. சரிங்களா? இதுதான் எல்சிஎம். ஸோ இப்போ இந்த 3ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். 13 2s are 26. 26 × 7, 6 7s are 42, remaining 4, plus 2 7s are 14, 14 + 4 18. சரிங்களா? 182. ஸோ ஹெச்சிஎஃப் வந்து 13னா எல்சிஎம் வந்து 132. சரிங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஹெச்சிஎஃப்பும் எல்சிஎம்மும் கண்டுபிடிச்சிட்டோம். இதை நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஃபார்முலாவில் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். சரியா? இதை நம்ம வெரிஃபை பண்ணலாமா? ஸோ இப்போ நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டோம் 13. எல்சிஎம் வந்து என்னென்னா எல்சிஎம் ஈக்குவல் டு 182. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா இந்த ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்னால் என்னென்னா 26 × 91 இதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே நான் ஏற்கனவே வந்து நான் மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இந்த ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் பாருங்கள் 26 91 நான் இங்கே மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கேன். வர ஆன்சர் வந்து என்னென்னா 2366. அதே மாதிரி இந்த 13ஐயும் 182ஐயும் இங்கே நான் மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கேன். 182ஐயும் 13ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 2366 தான் வரும் ஆன்சர். ஸோ 2366. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் வந்து என்னென்னா கரெக்டு. ஸோ அதனால தான் இந்த ஃபார்முலாவை வந்து என்ன பண்ணியிருக்கு, அது ப்ரூஃப் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இப்போ அதிலேயே வந்து செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா 510 and 92 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 510ம் ஈவன் நம்பரு, 92ம் ஈவன் நம்பரு. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இது ரெண்டுமே ஈவன் நம்பராக இருக்கனால நான் ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன், 2 டேபிளால் நான் டிவைட் பண்ணுறேன். 2 டேபிளில் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் 50 எடுத்துக்கிட்டேன்னா 10
25 2s are 50, 25 2s are 50. ஸோ ரிமைனிங் இந்த 1 இருக்கா, ஸோ இது வந்து என்ன ஆகும் 10 ஆயிரும். ஸோ 5 2s are 10. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நான் 92 டிவைட் பண்ணால் 4 2 ஃபஸ்ட்டு 9 மட்டும் எடுத்துக்கிட்டால் 4 2s are 8, ரிமைனிங் 1 இங்கே இருக்குது, 6 2s are 12. சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து இதுவும் ஈவனாக இருந்தது, இதுவும் ஈவன் நம்பர். ஸோ 2 டேபிளால் டிவைட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் பாருங்களேன், இது வந்து 5ங்கிறது ஆட் நம்பர் ஆயிடுச்சு, இது 6ங்கிறது ஈவன் நம்பர் ஆயிடுச்சு. ஸோ இது ரெண்டுமே காமனாக ஒரு டேபிளில் வராது. ஸோ ஹெச்சிஎஃப் வந்து என்னென்னா ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு 2 தான். சரிங்களா. இப்போ எல்சிஎம்னா நம்ம என்ன பார்ப்போம், எல்சிஎம் ஈக்குவல் டு வந்து என்னென்னா ஃபர்தராக வந்து நம்ம இதை டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணோம்னா என்னாகும், 255 டேபிளில் போட்டோம்னா 1 250s are 256, இந்த 46 அப்படியே வரும். திரும்ப என்ன பண்ணால் திரும்ப இதே 46ஆல் டிவைட் பண்ணி பார்த்தோம்னா 1,1 வந்துடும். ஸோ 2 × 255 × 46 இது மூணுமே சேர்ந்து தான் எல்சிஎம். 2 × 255 × 46 இதுதான் இப்போ எல்சிஎம். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை மூணையும் சேர்ந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2 × 255 வந்து என்னென்னா 510. சரிங்களா. இன்ட்டு இந்த 46, இந்த 510 46ஆல் மல்டிப்ளை பண்ணால் இதுதான் ஆன்சர். நான் ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கேன், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா 23460. ஸோ இதுதான் எல்சிஎம். ஸோ ஹெச்சிஎஃப்பும் கண்டுபிடிச்சாச்சு, இப்போ எல்சிஎம்மும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபார்முலாவில் நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கலாமா. ஸோ ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். இப்போ ஹெச்சிஎஃப் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். எல்சிஎம் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள், 23460 ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் வந்து என்னது, ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் வந்து 510 × 92. சரிங்களா. இப்போ 2 × இப்போ ஆக்சுவலாக 23460 இருக்குது, இதோட வந்து இப்போ நான் 2-வை மல்டிப்ளை பண்ண போகிறேன். இதோட 2-வை மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சர் பாருங்கள், 0 6 2s are 12, ரிமைனிங் 1 4 2s are 8, 8 + 1 9, 3 2s are 6, 2 2s are 4. ஆன்சர் வந்து என்னென்னா 46920. சரிங்க. 2வையும் அதாவது எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பையும் மல்டிப்ளை பண்ணால் 46,920 வருது. இதே இந்த 510ஐயும் நான் 92 மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சர் பாருங்கள், 510 × 92 மல்டிப்ளை பண்ணால் அதே 46920 வருது. ஸோ நம்ம வந்து ஃபார்முலாவை வெரிஃபை பண்ணிட்டோம். சரிங்களா.